ஹாய், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். நான் உங்கள் பவித்ரா. என்னோடய வீடியோலாம் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஆரி டியூட்டோரியல், ப்ரூச்சஸ் டியூட்டோரியல் தான் பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி என்னோட ஒரு நாள் லைஃப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. கண்டிப்பாக இதில் வந்து உங்கள் பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் சில டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன். அபவுட் லைஃப் கிடையாது, ஒர்க்கை பற்றியும் நான் கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு நாளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய எல்லா வீட்டு வேலைகளையும் நான் முடிச்சிட்டேங்க. 10 o'clock என்னோடய எல்லா வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் பண்ணினது என்னோடய ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கான ஒர்க் தாங்க நான் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ப்ரீ ரெக்கார்டட் ப்ரூச்சஸ் கிளாஸ் எல்லாம் எடுத்தவங்களுக்காக நான் இந்த மெயில் ஐடி எல்லாம் ஆட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேங்க. அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் ஆரி பிகினர் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதுக்காக கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருந்தது நெக்ஸ்ட் டாப்பிக்கு. அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேங்க. நான் இந்த ட்ரைபேடில் தான் வந்து வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆரி காட் அதுக்கப்புறம் பாக்ஸ் ஸ்டாண்டை விட எனக்கு வந்து இந்த வுடன் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த ஸ்டாண்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணாமல் நம்ம இந்த ஃப்ரேம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் எப்போவுமே இதை தாங்க யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ளவுஸோட டுட்டோரியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வீடியோஸில் நான் ஆட் பண்ணிவிடுவேங்க. இப்போதைக்கு இதில் வந்து பேக் நெக் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இது நல்லா ஹையான ஒரு போட் நெக் ப்ளவுஸ் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ளவுஸ் வந்து எனக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்கமிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸில் வந்து த்ரெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக முன்னாடி தெரியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இந்த கிளாத், அதனால முன்னாடி தெரியும். இதை வந்து எப்படி கட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு அந்த ஆரி டியூட்டோரியலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது இன்னும் இதில் வந்து பேலன்ஸ் வந்து 2 ஹேண்டுக்கு போட வேண்டியது இருந்தது. ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து டிசைன் போட வேண்டியது இருந்தது. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸ்டிச்சிங்கும் நானே தான் பண்ணுவேங்க. அதோட டுட்டோரியலையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருந்தீங்க. இந்த சாரியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் வரதுனால சாரி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் டிசைன் தாங்க வருது. டபுள் கலரில் இருந்தது. ஒன்று வந்து டார்க் பர்பிள் ஷேடில் இருந்தது, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஒயிட்டு சில்வர் கலர் கலந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் ஃபுல்லாகவே சில்வர் கலர்லேயே போட்டுட்டேங்க. இந்த சாரீக்கு தான் நான் அந்த ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நெட் ஒர்க் பண்ணலாமான்னு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் இதுவே கொஞ்சம் கிளாத் ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால நான் இதிலே ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு நான் பண்ணியிருக்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஒரு கமெண்ட் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஒரு பூஸ்டப்பான ஒரு எனர்ஜி மாதிரி கூட இருக்கும். ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட்டு படித்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு தாட்டே வந்து வருது. கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். வீடியோஸ் எது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லலாம். இதுவும் என்னோடய ப்ளவுஸ் தாங்க. இதையும் நானே தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எதுக்காக இந்த ப்ளவுஸ் நான் இப்போ உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு சின்ன டீட்டெயிலிங் பண்ணுன்னா ரொம்ப பிடிக்குங்க. இதில் வந்து நான் ஸ்கேலப் டிசைன் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்கேலப் டிசைனில் ஏதாவது ஒரு விஷயம் சின்னதாக எனக்கு ரொம்ப கிராண்டை விட எனக்கு ரொம்ப சிம்பிளாக யுனிக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இந்த ஸ்கேலப் எல்லாத்துலேயுமே கிளிப் ஸ்டோன் வந்து நான் அட்டாச் பண்ணியிருந்தேங்க. அதுவே வந்து ரொம்ப நல்லா எலகண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து குட்டி டீட்டெயிலிங் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சாரியோட கிளாத்தை வந்து கட் பண்ணி கீழே வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். பேக் சைட்லேயும் அந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். நான் வியர் பண்ணியிருக்கிற ஒரு குட்டி கிளிப் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டியான ஒரு டீட்டெயிலிங் நாமளே பண்ணிக்கிட்டோம்னா அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நார்மல் நீடில் வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நான் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அப்கமிங்லேயே இனிமேல் நான் நிறைய ஆட் பண்ண போகிறேங்க. என்னோட இந்த புது முயற்சி விலாகுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை ஒரு கமெண்ட் மூலிமா எனக்கு தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறவங்க இந்த வீடியோவை பற்றின ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்யூ.